ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கங்கா ரூம்குள்ளே உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம விஜயை வந்து சாரதா ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறாங்க இல்லையா, அதனால தான். ஏன்னா குமரனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் விஜய் இந்த வீட்டை விட்டு போக மாட்டார். குமரன் மாமாவை இனி இந்த வீட்டோட வேலைக்காரனாக மாற்றிடுவாங்க. விஜய் தான் இந்த வீட்டோட ராஜா மாதிரின்ற மாதிரி தானே போய்கிட்டு இருக்கு. இந்த அம்மா குமரன் மாமாவுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்குது. இந்த வீட்டில் இனி நம்ம இருக்கவே கூடாது. குமரன் மாமா வரட்டும், பேசிட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும். விஜயும் காவேரி மட்டும் இந்த வீட்டில் இருக்கட்டும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா பயங்கர கோவமாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம குமரனோட அம்மா கங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. ஏ கங்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்குல்ல? அடிக்கடிக்கு நல்லா சாப்பிட்றல்ல? சாப்பிடாமது இருக்க போகிற? வயிற்றில் வளர்கிற குழந்த ஆரோக்கியமாக வளரணும், சரியா? கொஞ்ச நேரம் நடக்கணும். ஏன்னா சாப்பிட்டதும் உடனே படுத்துக்கிட்டே அப்படின்னா மந்தாரம் ஆயிடும், எதுவும் ஜீரணம் ஆகாது, சரியா? சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் நட அப்படி இப்படின்னு, அதுக்கப்புறம் படுத்து தூங்கு, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கவும் இங்கே நம்ம கங்கா பதில் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, சைலண்ட்டாக இருக்காங்க. ஏய் கங்கா, என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கிறது காது கேட்குதா இல்லையா? நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம். கேட்குது அத்தை, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டல்லாக பேசுகிறாங்க. என்னடி வாய்ஸே சரியில்லை? ஆமாம், ஏதாவது பிரச்சனையா? இல்லை வீட்டில் உள்ளவங்க யாராவது திட்டினாங்களா? இல்லை குமரன் ஏதாச்சும் திட்டினானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் யாரும் திட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, உன் வார்த்தையே ஒரு மாதிரி வருதே, என்னவோ உன் மனசுக்குள்ளே கஷ்டம் இருக்குது. இங்கே பாருடி, வயிற்றில் குழந்தை இருக்கிறப்போ சந்தோஷமாக இருக்கணும். இப்படியே முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டோ இல்லை மனசுக்குள்ளே போட்டு ஏதாவது ஒன்றத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டோ இருக்கக்கூடாது. என்னன்னு இந்த அத்தை கிட்ட சொல்லுடி, என்னால் முடிஞ்சா நான் தீர்த்து வைக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரனோட அம்மா வந்து கேட்டதும் இங்கே நம்ம கங்கா வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க. இல்லை, விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. விஜய் அவங்க வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு சொத்து பணம் நகை எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு காவேரிக்காக நம்ம வீட்டுக்கே வந்துட்டாரு. இப்போது காவேரியும் விஜயும் ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம குமரனோட அம்மா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எப்படி இந்த விஷயமெல்லாம் நடந்தது? எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களா? சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன்ல. காவேரியும் விஜயும் ஒன்று சேர்த்து பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த தம்பியுமே ரொம்ப நல்ல தம்பியாக தான் போல இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வருதுன்னா அப்போது காவேரியை எந்த அளவுக்கு அந்த தம்பி நேசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரனோட அம்மாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா இருந்துட்டு, அதெல்லாம் சந்தோஷம் தான் அத்தை, ஆனால் விஜய் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு தானே மரியாதை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். என்னடி சொல்கிற? என் பையனுக்கா? என் பையனுக்கு தான் நீங்கள் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் அந்த வீட்டோட முதல்ல மருமகனாக வந்திருக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாந்தி, அதாவது குமரனோட அம்மா சொல்லவும், உடனே கங்கா இருந்துட்டு, ஆமாத்த, நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, எனக்கும் அப்படி தான் தோணிக்கிட்டு இருக்கு. விஜய் வந்ததுலேருந்து அம்மா விஜயை மட்டும் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே குமரன் மாமாவுக்கே வச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் விஜயும் காவேரியும் தங்கறதுக்கு எங்கள் ரூமை கேட்குது. எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்தது தெரியுமா? அது என்ன, விஜய்னா ஒரு அப்படியே பெரிய இதாக தூக்கி வச்சு கொண்டாடுது, அதே குமரன் மாமானா ஏதோ வேலைக்கார மாதிரியே அம்மா நடத்துது. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அத்தை அப்படின்னு சொல்லுவோம். என்னடி சொல்கிற? அப்போது அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கா? விஜய் பணக்கார வீட்டு பையனாக கூட தான் இருந்துட்டு போட்டோம், ஆனால் சாரதாவுக்கு அவங்க 2 பேருமே மருமக பிள்ளைங்க தானே. 2 பேருக்கும் இல்லை, அந்த வீட்டோட மருமகளுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே மரியாதை கொடுக்கணும். என்னடி சொல்கிற? நான் வரவா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அத்தை, நீங்களாம் வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அத்தை அப்படின்னு சொல்லுவோம். சரி கங்கா, நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு, நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்டி. உன்னை மாதிரியெல்லாம் அடிக்கடிக்கு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன், உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனோட அம்மா கூப்பிடுவோம். உடனே கங்கா இருந்துட்டு, ஏதோ ஒன்று நான் பேசிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஆனால் குமரனோட அம்மா வந்து உடனே நம்ம அந்த வீட்டுக்கு போகணும், அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு கவனிக்கணும், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வராங்க. இப்போது நம்ம விஜய்க்கு நம்ம சாரதா வந்து டீ கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்தாங்க தம்பி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே குமரனும் இருக்காங்க. ஆனால் குமரனை வந்து கண்டுக்கிறதில்ல. அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து எடுத்து வைக்கிறாங்க. நான்வெஜ்ஜை தான் சமைச்சு வச்சுருக்காங்க. நம்ம விஜய்க்கு மட்டும் பார்த்து பார்த்து போடுறாங்க. குமரனுக்குமே சாப்பாடு எல்லாருக்குமே பரிமாறுறாங்க. ஆனால் விஜயை மட்டும் ரொம்பவே ஸ்பெஷலாக போட்டுக்கோங்க தம்பி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை போதுங்க அத்தை, நீங்கள் என்னை ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை, இப்படியே இந்த வீட்லேயே ரொம்ப நாளைக்கு இருக்கணும் போல இருக்குது. ஆனால் காவேரி தான் நம்ம தனியாக போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாத்த, காவேரி அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, நம்ம தனியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவளுக்கு ஒன்றா இருக்கிறதுல பிடிக்கலையாம்மா? ஏ காவேரி, என்னடி தனியாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம்மா, இந்த வீட்லேயே எத்தனை பேர் இருக்கோம்,
ரூமுமே பற்றாக்குறையாக இருக்குது. கங்கா அக்காவோட ரூமில் தானே நீ என்னை தங்கிக்க சொன்ன, அது அக்காவுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். எதுக்காக, அதனால தான் நாங்கள் தனியாக எங்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், ஏதாச்சும் வீடு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, அதெல்லாம் வேண்டாம், இந்த தம்பி இங்கே இருக்கட்டும், வந்து 2 நாள் ஆகல அதுக்குள்ளே தண்ணி கொடுத்தனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காடி. அது ஏதாவது அப்படி ஏதாவது பேசி இந்த தம்பி பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டா அவ்வளோதான். தம்பி நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும், இந்த வீட்டில் உங்களுக்கு எல்லாமே அதாவது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கிடைக்கும், இந்த அத்தை பார்த்து பார்த்து செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். அத்தை எனக்கு உங்கள் மேலே நிறையவே நம்பிக்கை இருக்குது அத்தை, கண்டிப்பாக என்னை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதுக்காக மெனக்கெட்டு எனக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லுவோம். தம்பி இதில் என்ன தம்பி ரிஸ்க் இருக்க போகுது, என் மருமக பிள்ளைக்கு செய்ய போகிறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குமரன் கூட ஒரு வார்த்தை கூட பேசலை. அவங்க சாப்பிட்டு ஆயிடுச்சு, அவங்களுக்கு இன்னும் வேணுமா என்னன்னு தெரியல. குமரனுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க, ஆனால் அதை கவனிக்காமல் இங்கே விஜய் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சாரதா. இதெல்லாம் பார்த்தேன் நம்ம கங்காவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அம்மா அங்கே குமரன் மாமா சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வேணுமா என்னவோ தெரியல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சமாக பரிமாறலாம்ல, நீ பாட்டுக்கு பேசி நான் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்க, பரிமாற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐயோ தம்பி நான் பார்க்கவே இல்லை கவனிக்கவே இல்லை, சாரி தம்பி கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை இல்லை வேண்டாத்தா எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கையை அலம்பிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்த கங்காவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் நம்ம குமரனோட அம்மா வராங்க. குமரனோட அம்மாவை பார்த்ததுமே கங்கா இருந்துட்டு அதை வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன அத்தை திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு, அதான் விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இதே வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ ஃபோனில் சொன்னல, அதனால தான் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன், அப்படியே உன்னையும் தாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது சாரதா வந்து வாங்க மதுரி உட்காருங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லடி இப்போ தான், இல்லை சாரதா இப்போ தான் நான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு அவங்க கூட பேசுகிறாங்க, அதாவது குமரனோட அம்மா கூட. எப்படியோ தம்பி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, காவலியோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். என் தம்பி சந்தானம் இந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டான், அவனுக்கு அப்புறம் இந்த குடும்பம் என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சந்தானம் நினச்ச மாதிரியே கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொன்றத்தை சாதிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னதான் இருந்தாலும் காவேரியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றது ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருந்தது. எப்படியும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரனோட அம்மா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு உடனே நம்ம சாரதா கிட்ட விஜய் சொல்கிறாங்க, அதான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இருங்க தம்பி நான் வரேன், ஃபேன் போட்டு விட்றேன், இது அந்த ரூமெல்லாம் பெருக்கி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எதுக்காக மெனக்கட்டு இப்படியெல்லாம் எனக்காக செய்கிறீங்க, உங்கள் வேலை ஏதாவது இருந்தால் பாருங்க அத்தை, எனக்காக நீங்கள் ஸ்பெஷலாக எதுவுமே கவனிக்க தேவையில்ல, அதான் முன்னாடி எத்தனையோ டைம் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லை தம்பி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு அங்கே ரூமெல்லாம் அழகாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேனெல்லாம் போட்டு விட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் இங்கே குமரன் வந்து கடைக்கு போகிறேன்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு வேண்டாங்க அதான் அம்மா வந்திருக்குல்ல இன்றைக்கி கடைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கங்கா நிறைய துணி தைக்கணும், நிறைய பேர் இன்றைக்கி ஈவினிங்கே நான் டெலிவரி பண்ணணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா வந்து ரூமில் உட்காந்துருக்காங்க. இப்போது காவேரியுமே வந்து கங்கா கிட்டே பேசுகிறாங்க. அக்கா நான் காலையிலேருந்தே உன் முகத்தை பார்க்குறேன், ஆனால் உன் முகமே சரியில்லை, ஏதாவது உனக்கு உள்ளுக்குள்ளே பிரச்சனை ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாச்சும் நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்கே காவேரிக்கு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது, அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை, ஆனால் வெளியப்படியாக என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. கங்காவோட பிரச்சனையே என்னென்னா விஜய்க்கு எல்லா மரியாதையும் கிடைக்குது, ஆனால் குமரனுக்கு எந்த மரியாதையும் கிடைக்கலையே அப்படின்றது தான் அவங்களோட ஃபீலிங்கு. ஆனால் அதை காவேரிக்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சாந்தியும் அதாவது குமரனோட அம்மாவும் இங்கே கங்காவும் ஒன்றா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம அதாவது குமரன் அம்மா இருந்துட்டு, கங்கா நீ எதை நினச்சி கவலைப்படாத, இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவனிக்கிறேன், சாரதா என்ன மாதிரியான மரியாதையை என் பையனுக்கும் அதே மாதிரி அந்த விஜய் தம்பிக்கும் கொடுக்குறாங்களோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயுமே தூங்கி எழுந்திரிச்சு வந்துடுறாங்க. ஈவினிங் ஆகிடுது. இங்கே குமரனுமே கடையிலேருந்து வந்துடுறாங்க. இப்போது எல்லாருமே பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் நைட்டுக்கு சமையல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. நம்ம விஜயை மட்டும் தனிப்பட்ட முறையில் நல்லா கவனிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பணக்கார வீட்டு பிள்ளை இல்லையா, அதனால் எந்த ஒரு குறையும் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆனால் குமரனை
கண்டுக்கவே கண்டுக்கிறதில்ல. ஏதாவது கடையில போயிட்டு வாங்கிட்டு வரணும், இல்ல வேற வேலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மட்டும் குமரன் கிட்ட வந்து சொல்றாங்க. இதை எல்லாத்தையுமே எங்க குமரனோட அம்மா வந்து கவனிக்கிறாங்க. உடனே சாரதா கிச்சன்ல இருக்காங்க. "ஏன் சாரதா, நீ பண்றது கொஞ்சமாவது உனக்கே நியாயமா இருக்கா? அ விஜய் தம்பியும் இந்த வீட்டோட மாப்பிள்ளை தான். குமரனுமே இந்த வீட்டோட மாப்பிள்ளை தான். 2 பேருக்கும் சரியான மரியாதைய நீ குடுக்கணும்ல. அவங்க 2 பேரையுமே நீ சமமா தானே நடத்தணும். அது என்ன விஜய் பணக்கார வீட்டு பையனா அப்படி இருந்தா, அவனுக்கு மட்டும் நீ மிகப்பெரிய மரியாதைய குடுக்குற போல எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இனிமே இந்த வீட்டுல என் மகனும், என் மருமகளும் இருக்க மாட்டாங்க. என்னோட வீடோ ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பெருசா தான் கட்டிக்கிறோம். அதிலேயே கங்காவும், குமரனும் இருக்கட்டும். நான் இன்னைக்கே கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, "அ என்ன மதனி, என்ன பேசுறீங்க? இல்ல, இல்ல. அவங்க இங்கேயே இருக்கட்டும். அவங்களுக்கு என்ன நான் மரியாதை குறைவா பண்ணிட்டேன்? எல்லாரையுமே சரியா, சமமா தான் நான் நடத்துறேன்" அப்படின்னு சொல்லவும், "இல்ல, இல்ல. நான் தான் ஒரே நாள்ல பார்த்துட்டேனே. நான் அவங்க 2 பேருமே ஒண்ணா கூட்டிட்டு போறேன். கங்கா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "என்ன அத்த சொல்லுங்க" அப்படின்னு சொல்லவும், "கங்கா, நீ இப்பவே துணியெல்லாம் எடுத்து வை. நம்ம ஊருக்கு போலாம்" அப்படின்னு சொல்லவும், உடனே சாரதா இருந்துட்டு, "ஏங்க மதனி, எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லவும், உடனே கங்கா இருந்துட்டு, யாரும் பிரச்சனை பண்ணலம்மா. எனக்கே இங்க இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் தான் அத்தைக்கிட்ட சொன்னேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு. குமரன் மாமாவும் நானும் ஊருக்கே கிளம்பி போறோம். அங்கேயே ஏதாவது சின்னதா கடை வச்சு நாங்க பொழச்சுக்கிறோம். ஏதோ நாங்கலாம் ஏழைப்பட்டவங்க. எங்களுக்கு போய் என்ன நீ மரியாதை குடுக்க போற? பணக்கார வீட்டு பிள்ளை அப்படின்னா மட்டுமே நீ மரியாதைய அள்ளி அள்ளி குடுப்ப. எங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை கிடைக்க போகுது? நாங்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு முகத்த திருப்பிக்கிட்டு பேசுவோம். உடனே இங்க நம்ம சாரதா இருந்துட்டு, என்னடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாம்மா, அதுதானே உண்மை. விஜயை மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிற, ஸ்பெஷலாக பார்த்துக்கிற. ஆனால் குமரன் மாமாவை சீன்ற மாதிரி பார்க்குற. நாயை கூட நல்லா மரியாதையாக நடத்துவாங்க. அதை விட கேவலமாக தான் நடத்துகிற இந்த 2 நாளும். முன்னாடியெல்லாம் குமரன் தம்பி குமரன் தம்பின்னு சொல்லி குமரன் மாமாவே நீ அவ்வளோ மரியாதையை நடத்துவ. எதுக்கு எடுத்தாலும் அவர் தான் வந்து நிற்பார். ஆனால் இப்போது விஜய் வந்ததுமே விஜய் தான் முக்கியம், விஜய் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணக்கார வீட்டில் பிறந்ததுனால அவருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்குற. ஆனால் குமரன் மாமாவை நீ எப்படிம்மா நடத்துகிற? இந்த வீட்டோட வேலைக்கார மாதிரி தான் நடத்துகிற. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இங்கே கிடைக்கல. அதனால் நாங்கள் இங்கே இருக்க போகிறது கிடையாது. நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். "ஏய் கங்கா, என்னடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க?" "ஆமாம்மா, நான் எப்போவோ இந்த முடிவை எடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லவும், "ஏய் கங்கா, யோசிச்சு பாருடி. இது விஜயும் காவேரியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று சேர்ந்து இருக்காங்க. அவங்கள கவனிக்கிறதுல உனக்கு என்னடி பொறாம?" அப்படின்னு சொல்லவும், "ஐயோ அம்மா, அப்படி மட்டும் சொல்லிடாதம்மா. பொறாமலாம் ஒன்றும் கிடையாது. என் புருஷனுக்கு இங்கே மரியாதை இல்லாத மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்குமே கரெக்டான மரியாதையை கொடுப்பல்ல. அதனால தான் நாங்கள் கிளம்புறோம். நீ எதுவும் மனசில் கஷ்டமாக நினச்சிக்காத. நான் நல்ல அதாவது சண்டை இல்லாமல் நல்லபடியாக தான் போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை கங்கா, நீ இங்கே இரு" அப்படின்னு சொல்லவும், "போதுமா, திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ரெடியாக இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசுகிறாங்க. உடனே விஜயும் காவேரியும் ஓடி வராங்க. "என்னாச்சு, என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் கங்கா வந்து ஊருக்கு போகிற விஷயத்த இங்கே நம்ம குமரனோட அம்மா சொல்லவும், உடனே காவேரி இருந்துட்டு, "அக்கா, எனக்கு தெரியும்க்கா, உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கூட வந்து ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல. அம்மா, நீ எதுக்காக நீ வீட்டை விட்டு போகணும்? வேண்டாமே" அப்படின்னு சொல்லுவோம். உடனே விஜய்மே, "ஏங்க கோதாவரி, எதுக்காக நீங்கள் போகணும்?" அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம கங்கா வந்து மரியாதை குறைவாக பேசுகிறாங்க விஜயை. "இங்கே பாருங்க கோதாவரி அப்படி இப்படின்னு என்னை வந்து பேர் சொல்லி எதுவுமே கூப்பிடாதீங்க. ஏன் எனக்கு பேர் அழகாக கங்கான்னு வச்சுருக்காங்க. எதுக்கு சும்மா சும்மா எப்போ பாரு நீங்கள் கோதாவரி கோதாவரின்னு கூப்பிடுறீங்க? உங்களால் தான் எங்களுக்கு இப்போது இந்த நிலமை" அப்படின்னு சொல்லுவோம். விஜய்க்கு ஒன்றுமே புரியல. "என்னங்க என்னங்க பேசுகிறீங்க? நான் என்னங்க பண்ணேன்? நான் பாட்டுக்கு எதார்த்தமாக தானே இருக்கேன். நீங்கள் எதுவும் பண்ணலைங்க. எங்கள் அம்மா தான் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஏதோ பணக்கார வீட்டில் பிறந்துட்டீங்க. அதனால் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் என் புருஷன் சாதாரண ஏழை தானே. அவர்கிட்ட அவ்வளோவா பணம் இல்லை. அதனால் என் புருஷனை வேலைக்கார மாதிரி என் அம்மா நடத்துது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலைங்க. உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. ஆனால் நான் இங்கே இல்லை, நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே காவேரி இருந்துட்டு, "ஏன்க்கா, எதுக்காக இப்படி பேசுகிற? இங்கே பார்க்கா, நீ இங்கேயே இரு, அம்மா கூடவே இரு. அங்கே போனால் உன்னை யார் பார்த்துப்பா" அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு, "ஏண்டி, நான் இல்லையா? என் மருமகளை எனக்கு பார்த்துக்க தெரியாதா? என் மருமக என் கூடவே இருக்கட்டும். நான் 2 பேரையுமே கூட்டிகிட்டு போக போகிறேன்" அப்படின்னு சொல்லுவோம். "ஐயோ அத்தை, நீயும் கோவமாக பேசாத. அக்கா, நான் சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோக்கா. நானே இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். விஜயுமே ஏதோ ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாராம். அதனால் ரோடு ஓரத்தில் ஒரு வீடை வாடகைக்கு பார்த்துருக்கோம். அதே மாதிரி பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
அக்கா நாங்கள் இதே வீட்டில் இருக்க போகிறதில்லக்கா, தயவு செஞ்சு நீ எதுவும் பிரச்சனை பண்ணாமல் நீ இதே வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். வேண்டாடி அம்மா, வேண்டவே வேண்டாம், உன் புருஷனும் நீயும் இங்கே சந்தோஷமா இருங்க, எங்களால் நீங்கள் எதுக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுவோம். விஜய் இருந்துட்டு என்னங்கங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம். வேறு எப்படிங்க உங்களை மரியாதை குறைவாக நடத்தினா எப்படி இருக்கும்? காவேரிக்கு மரியாதை இல்லை அப்படின்றதுனால மட்டும்தானே நீங்கள் உங்கள் வீட்டையே தூக்கி போட்டுட்டு வந்தீங்க. அதே மாதிரி தானே எனக்கும் என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல, அதனால் எனக்கு இந்த வீடும் வேணாம் யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண போகிறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு அக்கா சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க டைமில் தான் இங்கே நிவனும் இங்கே யமுனாவும் வராங்க. யமுனா வந்ததுமே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லா விஷயமும் தெரிய வருது. உடனே இங்கே யமுனா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. காவேரி கிட்ட போயிட்டு ஆமாம் உன்னால் எல்லாருக்குமே பிரச்சனை தான், உன்னால் எனக்கும் பிரச்சனை, இப்போது அக்காவுக்கும் பிரச்சனை. ஆமாம் நீ எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது காவேரிக்கா. ஏன்னா பசுபதி வந்து உன்னை தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான், உன்னால் விஜய்க்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி தான் விஜயோட தாத்தா பாட்டி உங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சாங்க. இப்போது இது நீ இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் அக்காவுக்குமே பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் நீயும் நிவனும் ஜாலியாக ஒன்று சேர்ந்து கூத்தடிச்சிக்கிட்டு இருந்தீங்க, அதனால் எனக்கு பிரச்சனை வருது. இப்படி உன்னால் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவும் சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க, மாசமாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவியா? அவளால் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்குமே தவிர எதோ ஒரு கெட்டதும் நடக்கவே நடக்காது. அவள் மனசளவில் கூட யாருக்கும் துரோகமோ இல்லை கெடுதலோ நினச்சது கிடையாது. இதுக்கப்புறம் நீ காவிரியை பற்றி ஏதாவது தப்பாக பேசிக்கிட்டு இருந்த வாயெல்லாம் உடச்சி பல்லெல்லாம் உடச்சி கையில் கொடுத்து அனுப்பிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு அம்மா உனக்கு உன் காவிரி தான் முக்கியம், உன் பொண்ணவே நீ தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு, நாங்கள் யாருமே உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் யமுனாவும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. உடனே நம்ம யமுனாவும் அக்கா நீ கரெக்டாக பேசினக்கா, அம்மாவுக்கு நம்மளாம் முக்கியம் கிடையாது, இதோ விஜய் மாமா பெரிய பணக்காரரு, அது மட்டும் இல்லாமல் காவேரினா உயிர் அம்மாவுக்கு, இவங்க 2 பேர் தான் முக்கியம், இவங்க 2 பேர் மட்டும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே விஜய் இருந்துட்டு ஏன் அம்மனா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதுக்கு என் தாத்தாவும் என் பாட்டியும் எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம யமுனா இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே காவேரி இருந்துட்டு மாமா கிட்ட குரலை ஒசத்தி பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. உன் புருஷனை இப்படி மரியாதை குறைவாக பேசுனதுமே உனக்கு எவ்வளோ கோவம் வருது, அதே மாதிரி தானே கங்காக்காவோட புருஷனுக்குமே மரியாதை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே காவேரி இருந்துட்டு ஐயோ தயவு செஞ்சு எல்லாரும் நிறுத்துறீங்களா, நான் இந்த வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையே, அம்மா ஏதோ ரொம்ப நாள் கழித்து விஜய் கூட இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ தான் எல்லாமே சால்வ் ஆகிருக்கு, ஏதோ சாப்பாடு செஞ்சு போட்டாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே விஜயும் என்னையுமே டார்கெட் பண்ணுறீங்களே, இன்னைக்கு வரைக்குமே என் குடும்பத்தில் உள்ளவங்களும் என்னை சுற்றி உள்ளவங்களும் யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விஜயவே நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னை யாருமே புரிஞ்சுக்காம உங்களோட சுயநலத்துக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே இங்கே யமுனா இருந்துட்டு நீ ரொம்ப நல்லது நினச்சியாக்கா, அப்போது நான் நல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்த அப்படின்னா நீ நிவன் கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்கிட்டு இருந்திருக்கக்கூடாது, முதல்ல ப்ரெக்னென்ட் ஆன விஷயத்த நீ நிவன் கிட்ட தானே சொல்லியிருக்க, எந்த ஒரு பொண்ணுமே தன்னோட புருஷன்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவா, ஆனால் நீ என் புருஷன்கிட்ட சொல்லியிருக்க, என் புருஷனை அபகரிக்க பார்த்துட்ருக்க, இதெல்லாம் தப்பு கிடையாதா, ஏதோ அப்படி எல்லாருக்கும் நல்லதாக பண்ணி கிளிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியை தப்பாக பேசுகிறாங்க. விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருந்தது எல்லாருக்குமே நல்லது, இனிமேல் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், என் காவிரியை பற்றி யாராவது தப்பாக பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான், யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கோவப்படுவோம். உடனே யமுனா இருந்துட்டு என்னம்மாம்மா இப்படி கத்தி குரலை ஒசத்தி பேசினா நாங்கள் பயந்துடுவோங்களா, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்டாட்டி காவேரி பண்ணுறது தப்பு தான், என் புருஷன் கூட எதுக்காக பேசணும், அதான் என் புருஷன் கூட பேசுறது எனக்கு பிடிக்கலல்ல, அப்புறம் எதுக்காக ஊராக அவங்க சுற்றணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த முதல்ல நிவன் கிட்ட சொல்லியிருக்கா, இந்த விஷயத்த என்ன ஏதுன்னு கேட்காம நீங்களும் காவேரி கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுட்டு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே மரியாதை குறைவாக பேசுவோம். உடனே இங்கே சாரதா வந்து பல்லார் 4-5 அறை அப்படி
அப்படி விடுறாங்க. அப்படியே கிர்கிர்ன்னு வருது யமுனாக்கு. "என்னம்மா என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க? நயத்த கேட்டா உங்களுக்கு எல்லாருக்குமே தப்பா தான் தோணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம காவேரி இருந்துட்டு, "அம்மா இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க போறதில்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும், காவேரியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம சாரதா இருந்துட்டு, "இப்போ சந்தோஷமாடி உங்களுக்கு? அந்த தம்பி ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்க தாத்தா பாட்டி சொத்து சொகன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்காரே. பணக்கார வீட்டில் பிறந்து வளர்ந்தவ தம்பி. அங்கே இருந்த வசதியெல்லாம் இங்கே கிடைக்காது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவரை நல்லபடியாக பார்த்துப்போம், எந்த குறையும் வராமல் பார்த்துப்போம்னு சொல்லிட்டு தான் அவரை என்ன என்ன அப்படி பெருசாக செஞ்சுட்டேன்? சாப்பாடு செஞ்சு அவருக்கு பரிமாறினேன். வேறு என்னடி பண்ணிட்டேன்? எதுக்காகடி இப்படி பொறாமப்படுறீங்க? இப்படியெல்லாம் காவேரி இருந்திருந்தா இந்த வீட்டில் இருந்திருக்கவே மாட்டா. நம்மளுக்காகவும் நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக பணம் தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்காடி. அந்த வாழ்க்கையுமே தக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கா. என்னடி அவ்வளோ போயிட்டு இப்படி கேவலமாக பேசுகிறீங்க? சி, நீங்கள்லாம் பொண்ணுங்களாடி. நீங்கள்லாம் அவ கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களா? கொஞ்சமாவது ரத்த பாசம் உங்களுக்கு இருக்காடி? எல்லாருமே சுயநலமாக தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து கங்காவையும் இங்கே யமுனாவுமே பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இங்கே நம்ம காவேரியும் விஜயும் நடந்தே போய்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக அழுகுறாங்க நம்ம காவேரி. என் குடும்பம்னு சொல்லிட்டு என் குடும்பத்துக்காக நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன் விஜய். ஆனால் யாருமே என்னை புரிஞ்சுக்கல பார்த்தியா? அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க எல்லாரும் எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் யமுனாவும் அப்படி பேசுகிறா. யமுனா தான் எப்பவுமே லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பானா, கங்கா அக்காவுமே இப்படி பேசுது. விஜய் எனக்கு மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட பயங்கரமாக அழுகுறாங்க. விஜய் இருந்துட்டு, "சரி காவேரி, அதெல்லாம் பெருசாக நினச்சிக்காத. ஏதோ அவங்க மனசுக்குள்ளே கஷ்டம், அதனால தான் இப்படியெல்லாம் பேசிட்டாங்க. அதுவே நினச்சிக்கிட்டு இருக்காத. நம்ம எங்கேயாவது வீடு பார்ப்போம், பார்த்துட்டு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிப்போம். எல்லாரும் மாதிரியும் எல்லாரை விடவும் நம்ம அதிகமாக சம்பாதிச்சு 4 பேர் முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும். முக்கியமாக யமுனா முன்னாடி." யமுனா ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறா. அவளுக்கு நிவன் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அதை விட உன் மேலே நம்பிக்கையே இல்லை. உங்கள் 2 பேரையுமே தப்பாக கனெக்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் நிவன் ரொம்ப பாவம். நம்ம 2 பேரும் ஒரு தப்பு பண்ணிட்டோம் காவேரி. நம்ம நிவனை கட்டாயப்படுத்தி யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது. நான் நிவனை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா செத்து போய்டுவேன்னு சொல்லிட்டு போயிட்டு மருந்தை குடிச்சிட்டா. அவ செத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக நிவனோட வாழ்க்கையவே நம்ம அழிச்சிட்டோம். ஒவ்வொரு நாளும் நிவன் யமுனா கிட்ட எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும், "ஆமாங்க, நிவனை நம்ம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா இப்படி யமுனா பண்ணுறான்னு தெரியல. கிடைச்ச வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அவளுக்கு தெரியல போல" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம சாரதா பயங்கரமாக அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு கூட நம்ம வீடு நிம்மதியாகவே இருக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரியும் நம்ம விஜயும் ஒரு வீடு பார்த்து அங்கேயுமே வீடு வாடகைக்கு வாங்கிடுறாங்க. இப்போது காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே உங்கள் வீட்டுக்காக ஃபீல் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்க காவேரி, இனிமேலும் யாரை பற்றியுமே நீ யோசிக்காத, உன் வாழ்க்கையை நீ வாழு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் தான் இப்போ காவேரிக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே யமுனாவுமே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நிவனோட உயிரை எடுக்கிறதுக்காக. இப்போது நிவன் வந்து அதாவது எங்கேயோ வெளியே போயிட்டுருந்து வீட்டுக்கு வராங்க. நிவன் வந்ததுமே இங்கே யமுனா வந்து நல்லபடியாக தான் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் நிவன், நம்ம வாழ்க்கையை நம்ம என்றைக்கு தான் வாழ்கிறது? இப்படியே நீங்களும் நானும் எலியும் பூனையுமா இருந்தால் நம்ம வயசெல்லாம் போயிடும். ப்ளீஸுங்க, உங்களை நான் லவ் பண்ணதே நாம் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான். நீங்களும் நானும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே நிவன் இருந்துட்டு, "உனக்கு அந்த சந்தேக புத்தி என்னைக்கு உன்னை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். என் மேலே உனக்கு துளியாவது நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் லவ், நம்பிக்கை தான் எல்லாமே. ஆனால் அந்த நம்பிக்கை அப்படின்றது உங்ககிட்ட எதுவுமே இல்லவே இல்லையே. அப்புறம் எப்படி நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணாலும் சந்தேகம் தான் வரும், வேற லவ்வாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவன் சொல்கிறாங்க. "சாரி நிவன், என்னை மன்னிச்சிருங்க. எல்லாமே காவேரி மேலே தான் தப்பு" அப்படின்னு சொல்லுவோம். "ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காவேரி மேலே தப்பு இல்லை, உன் மேலே தான் தப்பு. அவள் குடும்பத்துக்காகவும் எல்லாருக்காகவும் எவ்வளோ பண்ணியிருக்கா. அவள் வாழ்க்கையவே வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுற அளவுக்கு வந்திருக்கா. அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துமே நீங்கள் யாருமே காவேரி புரிஞ்சிக்கவே இல்லை. காவேரி ரொம்ப பாவம். இப்போவுமே காவேரி மேலே தப்புன்னு சொல்கிற? உன்னுடைய சந்தேக புத்தி தாண்டி தப்பு" அப்படின்னு சொல்லவும், உடனே யமுனா இருந்துட்டு, "அப்போது காவேரி தான் உங்களுக்கு எல்லாமே. காவேரியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். உங்கள் பொண்டாட்டி யமுனான்னு ஒருத்தி இருக்கிறதே உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லைல்ல, என்னை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லவும், "அதுதான்டி, இதுதான் உங்ககிட்ட இருக்கிற தப்பே. ஆமாம், காவேரி மேலே என்ன தப்பு இருக்குது?
உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாலே அது தப்பா? இல்ல நர்மதா ஆப்ரேஷனுக்காக பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி நர்மதாவோட ஆப்ரேஷனுக்கு கட்டி நர்மதாவோட உயிரை காப்பாற்றினது தப்பா? இல்லை உங்கள் அம்மாவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவளோட வாழ்க்கையில் முடிவெடுக்காமல் அவள் வாழ்க்கையை அழிச்சிக்கிறது தப்பா? என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அவளை பற்றி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டியா? சி நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம நிவன் வந்து வீட்டில் இருந்தால் நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே கிளம்பிடுறாங்க. இப்போது யமுனா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. கடைசி வரைக்குமே இவங்க யமுனா வந்து யாரையுமே புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம விஜயும் காவேரியும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ரொம்பவே நல்லபடியாக நல்லா ஆரம்பிக்கணும், அவங்க மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.